ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டாக்கிங் மது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு இமேஜினேஷனுக்குள்ள போகலாம். இந்தியாலேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பணக்காரர்கள் ஒருத்தரா நீங்க இருக்கீங்க. நீங்க நினைச்சா என்ன வேணா உங்க கைக்கு வரும், என்ன வேணா நீங்க சாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது மக்கள் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் உங்களுடைய வெல்த்தை பார்க்காம உங்களுடைய குணத்தை வச்சே உங்களை பெருமையா பேசுறாங்க. உங்க மேல ரொம்ப ஒரு இன்ஸ்பயர்டா இருக்காங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம ரத்தன் டாடா. ஸோ அவரை பத்தின சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு பார்க்கலாமா? அவர் எல்லாருக்குமே ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ஒரு டிக்னிஃபைடு பர்சன் அப்படியே தான் தெரியும். அஃப்கோர்ஸ் இஸ் ஆல் த அபவ். அவர் ரொம்ப அமைதியா தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணாரு. அவர் மேல வச்ச கிரிட்டிசிசம், அவரை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா கூட அவங்களுக்கு ஒரு கம்பேக் ரொம்ப ஹார்ஷா, ரூடா அந்த மாதிரிலாம் அவர் கொடுக்காம அவர் பேசுற விதமே அவருடைய ஆக்ஷன்ஸா தான் இருந்தது. ஒரு ஒரு வாட்டியும் சொல்லி கில்லி மாதிரி அடிச்சாரு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் ஒரு இன்சிடென்ட் என்னன்னு பார்த்தா, அவர் ஜேஆர்டி டாட்டாவால 1990s இயர்லி 1990s டாடா குரூப்க்கு கொண்டு வராங்க ஆஸ் அ சேர்மேனும். அப்போ போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அவர் மேல ஒரு டவுட் வருது. ஜேஆர்டி அளவுக்கு இவர் இருப்பாரா, இவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்காரு, இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தூக்கி அவர் கையில கொடுக்குறாங்களே, அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்ட்டு சுத்தி இருக்கிற எல்லாருமே அவர் மேல ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் போது அதையும் அவர் அமைதியா தான் ஹேண்டில் பண்ணாரு. அவர் கோவப்படல. என்ன எப்படி இப்படி நீங்க என்னுடைய குவாலிஃபிகேஷனை கொஸ்டின் பண்றீங்களே அப்படின்லாம் அவர் ஒரு இதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவர் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவருடைய ஆக்ஷன்ஸ்ல தான் ப்ரூவ் பண்ணாரு. அதுல ஒன் ஆஃப் த இது என்னன்னா, டாடா மோட்டார்ஸ் ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், ஒரு டிராபேக்கை ஃபேஸ் பண்ணும்போது ஃபோர்ட் கிட்ட போய் பேசுறாங்க ஒரு பார்ட்டை வாங்கிக்க சொல்லி. அப்போ ஃபோர்ட் பேசஞ்சர் கார் ஜோன், அந்த இண்டஸ்ட்ரி ஜோன் நீங்க இன்னும் தெளிவா கத்துக்கல, உங்களுக்கு புரியலன்ற மாதிரி சொன்னதும் ரத்தன் டாட்டாக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் ஆயிடுது. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸா கார் இந்த மேனுஃபேக்சரிங்ல இன்வால்வ்டா இன்வெஸ்டடா இருக்காங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு பேசஞ்சர் கார் மேக்கிங்கே பெருசா தெரியல, உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு சொன்னதும் பயங்கர இன்சல்ட்டா ஆயிடுது. ஆனா ரத்தன் டாட்டா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. சைலண்டா அந்த இதை கால் ஆஃப் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இறங்குறாரு. அடுத்து சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்றதுல இன்வெஸ்ட் பண்றாரு. வித்தின் ஃபியூ இயர்ஸ் அதே ஃபோர்டோடைய ஜாக்வாரை நம்ம டாட்டா அக்வயர் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அதே ஃபோர்டோடைய லேண்ட் ரோவரும் நம்ம டாட்டா அக்வயர் பண்றாரு. இதை அவர் ரிவெஞ்சாவோ இல்ல சர்க்காஸ்டிக்காவோ எங்கேயுமே அவங்கள டார்கெட் பண்ணி பேசல. ஒரு ஆட் கூட அவங்கள ஒரு டிமோட்டிவ் பண்ற மாதிரி எங்கேயுமே இது பண்ணல. ஹி மேட் இஸ் சக்சஸ் ஸ்பீக் ஃபார் ஹிம்செல்ஃப். அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்ல, இது ஒரு சைடு இருக்கு. இன்னொரு சைடு அவருடைய ஹியூமனிட்டி எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, மழை காலத்துல ஒரு வாட்டி அவர் போயிட்டு இருக்கும் போது ஒரு 4 பேர் பாக்குறாரு. ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்காங்க. அப்பா, 2 பசங்க, ஒய்ஃப். அப்பா முன்னாடி ஸ்கூட்டர்ல ஒரு குழந்தை, பின்னாடி ஒய்ஃப் மடியில ஒரு குழந்தை. மழையில நனைஞ்சிட்டு 4 பேரும் போறாங்க. அப்ப அவருக்கு என்ன தோணுது, மிடில் கிளாஸ்க்கு ஸ்கூட்டரே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போது கார்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கார் ஒண்ணு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த கான்செப்ட்ல உருவானது தான் டாடா நானோ. ஆக்சுவலி இட் ஹாஸ் டு பி அ பிக்கெஸ்ட் சக்சஸ். இந்நேரம் அது சக்சஸ் ஆயிருந்தா நிறைய ஃபேமிலிஸ் தேவோட ஆக்சுவலி இன்னைக்கு அதை பெருசா நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எவ்வளவு ஒர்ஸ்ட் ஆயிட்டு போகுதுன்னு நமக்கே தெரியும். ஒண்ணு வெயில தாங்க முடியல, இன்னொரு சைடு பார்த்தா மழையும் தாங்க முடியல. இப்போ அந்த கார் இருந்தா எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணிருக்க முடியும். எல்லாருமே இந்நேரம் நிம்மதியா வெளியில போயிட்டு வந்திருப்பாங்க. பைக்கை விட கார் சேஃபா தான் இருந்திருக்கும். நீ குழந்தைய வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்க சைடுன்றதை விட மக்களாகிய நம்ம சைடு தான் இதுல மிஸ்டேக் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, 2008 ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடந்துச்சு மும்பைல இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுல தாஜ் ஹோட்டல், ஒன் ஆஃப் தி ஐகானிக் ஹோட்டல்ஸ் ஆஃப் இந்தியா, அதுவுமே டாடா குரூப் தான். ஸோ பயங்கரமா அடி வாங்குச்சு. இட் வாஸ் மோர் ஆர் லெஸ் வெரி மச் டேமேஜ். அந்த டைம்ல ரத்தன் டாட்டா நேர்ல பாக்குறாரு. பட் அவருடைய ஃபோக்கஸ் பில்டிங் மேல, ஹோட்டல் மேல இல்ல, மக்கள் மேல இருந்தது. அங்க ஒர்க் பண்ண அவருடைய எம்ப்ளாயீஸ் மேல இருந்தது. எம்ப்ளாயீஸ்னா தாஜ்க்கு டைரக்டா இன்வால்வ் ஆனவங்க மட்டும் இல்ல, தாஜ் நம்பி
டெய்லி பொழப்பு நடத்துறவங்களுக்கு கூட அவங்களையுமே அவர் மைண்ட்ல வச்சுதான் யோசிச்சார். அப்ப வந்து ஹி ரிலீஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி காம்பன்சேஷன் வந்து தாஜ்க்கு ஒர்க் பண்ண வெண்டாஸ் ஆகட்டும், செக்யூரிட்டி பர்சனல்ஸ் ஆகட்டும், அது இல்லாம தாஜ் ஹோட்டல்ல ரிலை பண்ணி ஒர்க் பண்ற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவரு பீப்புளை பத்தி தான் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பில்டிங் பத்தி யோசிச்சாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஒரு லீடரா இருக்கீங்க, ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஸ், அச்சீவ்மெண்ட், சக்சஸ்ன்னு இதை பத்தி மட்டும் யோசிக்காம உங்களை நம்பி இருக்கிற எல்லாரையுமே கூட காப்பாற்றணும், அவங்களும் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கணும் இன்ஸ்பைட் ஆஃப் கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். அதனாலதான் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் லீடர் பட் ஹி இஸ் அ விஷனரி. அவர் ஒரு விஷனரின்னு சொல்றதுக்கு ரீசன் இது ஒண்ணு. அது மட்டும் இல்ல, இப்ப வரையும் நீங்க நிறைய டாடா எம்ப்ளாயிஸை கேட்டு பாருங்களேன், எப்பயுமே ஒரு கிரைசிஸ் வரும்போது வில் ஆல்வேஸ் பி வித் இஸ் பீப்புள் ஃபர்ஸ்ட். அது என்ன வேணா ஆகட்டும், டாடா வந்து ஒரு செட்பேக்கை வந்து சந்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் என்ன ரீசன் எதுவா இருந்தாலும் அவர் எம்ப்ளாயீஸை அவரை நம்பி இருக்கிற ஒருத்தரையுமே அவர் என்னைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. இது வந்து பீப்புளுக்கு மட்டும் இல்லை, இஸ் அ பிக்கெஸ்ட் அனிமல் லவர். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. பயங்கர மழை பெய்யும் போது ஸ்க்ரே டாக்ஸ், தெருநாயெல்லாம் வந்து டாடா பில்டிங் ஷெட்ல, அதாவது நிழலை தேடி போன நிறைய வீடியோஸ் இதாச்சு. அண்ட் தோஸ் டாக்ஸ் வெரன்ட் சென்ட் அவுட். அதை யாருமே துரத்தல, பிகாஸ் இட் வாஸ் அன் ஆர்டர் ஃப்ரம் ரத்தன் டாடா ஹிம்செல்ஃப். ஸோ அவர் சும்மா வந்து ரொம்ப ஹை அண்ட் பயங்கர காஸ்ட்லி நாய் அதுக்கு மட்டும் ரொம்ப ஃபேவரிசம் காட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பர்சனே கிடையாது. ஹி லவ்ட் ஆல் அனிமல்ஸ் அண்ட் ஹி ட்ரீட்டட் எவ்ரி அனிமல்ஸ் வித் சேம் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. ஸோ ஒரு தெருநாயா இருந்தா கூட மழைக்கு அவருடைய பில்டிங்க்கு ஒதுங்குறதுக்கு அவர் வந்து ஃபுல் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருந்தாரு. அதை வந்து துரத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எவ்வளோ பெரிய மனசு இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்ற மட்டும் இல்லாம ஒரு அனிமல் மேலே ஈக்குவலான ஒரு அன்பா அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போயுமே வந்து அவர் வந்து இவ்வளோ ஜென்யூனா இருந்திருப்பாரு. ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு அவர் வந்து இஸ் நோ மோர் அப்படின்னாலும் so many of us still miss him because அவர் வந்து இஸ் எலிஜிபிள் ஃபார் பீங் such a big visionary of India. அவரை மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பா வந்தா அவர் எந்த அளவுக்கு இந்தியாவை தூக்கி விட்டாரோ அதை விட இந்தியா இன்னும் பயங்கரமான லெவலுக்கு போகும். அவருடைய மென்டார் கம் பிரதர் ஜேஆர்டி டாடா வந்து ஒரு பிராண்டை உருவாக்குனார். டாட்டான்ற ஒரு பிராண்டை ஃபுல்லா இந்தியாவில் யார் வேணா கனவு காணலாம் அப்படின்றத கொண்டு வந்தது ஜேஆர்டி டாடா. அந்த லெகசி அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ரத்தன் டாடா வந்து யார் வேணா கனவு காணலான்னு மட்டும் இல்லாம யார் வேணா எவ்வளவு பெரிய கனவு வேணா காணலாம், இந்தியான்றது எவ்வளவு பெரிய பவர் ஹவுஸா வேணா குளோபல் லெவல் ஆகலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணது நம்ம ரத்தன் டாடா. ஸோ டாடா குரூப் இஸ் நாட் ஜஸ்ட் அ ரிச் ஃபேமிலி, இட் இஸ் ஆல்வேஸ் அ ரிச் ஃபேமிலி வித் அ டிக்னிஃபைடு அண்ட் மோஸ்ட் prestigious people that it gave to India. ஸோ இன்னும் நிறைய ரத்தன் டாடா பத்தி பேசணும்னா பேசிட்டே போகலாம். உங்களுக்கு ரத்தன் டாடாவை பத்தி யோசிக்கும் போது என்ன தோணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை பை.